ஆத்தி எத்தனை குளத்தூர்? எதுக்கு இப்ப ஐயா குளத்தூரை இப்படி ஏலம் விட்டுட்டு இருக்கிறாரு? குளத்தூருக்கு வந்தால ஒரு எனர்ஜி வந்துடும். இத நாங்க நம்பணுமாக்கோ? எனர்ஜி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எலெக்ஷன் வர்றதால ஐயாவுக்கு பயம் வந்துடுச்சு. ஸ்டாலின் சார் குளத்தூர்ல ஜெயிக்கிறது கஷ்டம்னு அரசல் புரசலா அறிவாலயம் பக்கம் இருந்து ஒரு தகவல் வந்தது. இப்ப ஐயா குளத்தூர்னு ஏலம் விடுறத பார்க்கும்போது அது கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா ஐயாவோட ஆட்சியில ஐயாவோட சொந்த தொகுதி அந்த அளவுக்கு நாரி போய் இருக்கு. அதை பேச்சப் பண்ணத்தான் இந்த நாடகம். இதுலயும் ஐயாவுக்கு சின்ன மன வருத்தம். நான் காரில் அழைச்சிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர் கேட்டேன், தொடக்கத்திலே கேட்டேன், இரு பக்கமும் சாலையில் இருபுறங்களும் மக்கள் நிற்கிறாங்களே, இறங்கிட்டுமான்னு கேட்டேன். இல்லை கிட்ட போன இறங்கிக்கலான்னு. என்னன்னு தெரியல, முதல்ல இறங்கிட்டு சொல்லுவார். அவன் இன்னைக்கு என்ன கிட்ட போன இறங்கிக்கலாம். அது ஒண்ணும் இல்ல, எப்பவும் அண்ணன் சேகர் பாபு ரோட்ல கரகாட்ட கோஷ்டியை வச்சு படம்லாம் காட்டுவார் இல்லையா, அந்த மாதிரி காட்டலையாமா. அதான் ரொம்ப வருத்தப்பட்டாரு. எல்லா தடவையும் நாடக கோஷ்டியை வச்சு கூத்து கட்டணும்னா எவ்வளவு செலவு ஆகும் தெரியுமா சார்? ஒரு தடவை கேட்கலாம், ஓயாம கேட்டா எப்படி? காசு சும்மாவா வருது? டெண்டர் போட்டு ஊழல் பண்ணி எவ்வளவு கஷ்டம், புரிஞ்சுக்கோங்க சார். திருமண விழாவா இருக்கு, இன்னொன்னு சொல்லுவேன், அதுலயும் அதிகம் நம்ம அதிகம். திருமண நிகழ்ச்சிங்கிறதுனால ஐயா சில விஷயங்களை சொல்லல. அது என்னன்னு நாம சொல்லுவோம். பாலியல் தொல்லை, பாலியல் வன்கொடுமையெல்லாம் எங்க அதிகமா நடக்குதுன்னு கேட்டா அதிகம். கொலை, கொல்ல, வழிப்பறியெல்லாம் எங்க அதிகமா நடக்குதுன்னு கேட்டா அதிகம். கஞ்சா, கள்ளச்சந்தை, மது, போதைப் பொருள் புழக்கம் எங்க அதிகமா நடக்குதுன்னு கேட்டா அதுவும் எதை எடுத்தாலும் நம்ம தான் அதிகம். இப்படி குளத்தூர் இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. ஒரு மழை வெஞ்சா போதும், குளத்தூரே குளமா மாறிடும். இந்த தொகுதியில கஞ்சா போத ஆசாமிகளோட தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகம். போன மாசம் ஒரு அம்மாவையும் பையனையும் காரணமே இல்லாம துரத்தி வெட்டினாங்க. 10 நாள் முன்னாடி 7 பேர் கஞ்சா போதையில வாகனங்களை அடிச்சு நொறுக்குனாங்க. பாலியல் வன்கொடுமைன்னு எடுத்துக்கிட்டா கடந்த சில தினங்கள்ல 6-7 சம்பவங்கள் நடந்திருக்கு. குழந்தைகள் ஆரம்பிச்சு பாட்டி வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்புங்கிறதே கிடையாது. ஐயா ஸ்டாலினை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்த இந்த தொகுதி இப்படிதான் சீரழிஞ்சு போய் கிடக்கு. இப்படி தொகுதி நாரி போய் இருக்கிறதுனால இந்த முறை ஐயா ஸ்டாலினே இங்க தோக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதான் இத்தனை தடவை குளத்தூர்னு கூவுதாரு. ஆனாலும் பாருங்க, நல்ல பேர் எடுக்கணும்னா அம்மாவோட திட்டங்கள் தான் கை கொடுக்குது. திருமண சீர்வரிசை அதிமுக ஆட்சியில கொடுக்கப்பட்டது, அதைத்தான் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்டாலின் சார், பவுனு தங்கம் 1 லட்சத்துக்கு விற்குது. இந்த நேரம் பார்த்து தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டீங்களே சார். மக்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. எத்தனை தடவை குளத்தூர்னு ஏலம் விட்டாலும் இந்த பம்மாத்தெல்லாம் மக்கள் கிட்ட எடுபடாது. அட, மக்கள் சொல்றாங்க சார், குளத்தூர் மக்கள் சொல்றாங்க. எப்பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் செல்ல பிள்ளையாக